மொத்த உலகமும் நினைத்தது தவறு. நேபாள விபத்துக்கு காரணமே இதுதான் காட்டி கொடுத்தது இஸ்ரோ. நேபாளத்தில் இருக்கிற ரசுவா மாவட்டத்தில் போடிகோஷே ஆத்துல ஆகஸ்ட் 26 திடீர்னு பயங்கர வெள்ளப்பெருக்கு வந்துச்சு. இதனால ரசுவாகடி திமுரே பகுதிகளும் திரிசூலி ஆத்து சுத்தி இருக்கிற இடங்களும் ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் 362 பேர் இறந்துட்டதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நேபாளம், இந்தியா, அமெரிக்கா அப்படின்னு மொத்தம் 33 நாடுகளை சேர்ந்த 644 பேர் இதுவரைக்கும் காணாம போயிருக்கிறதாவும் சொல்லப்படுது. காணாம போனவங்களை தேடுறதுக்காக அந்த நாட்டு ராணுவத்தினர் தீவிரமா மீட்பு பணியில இறங்கியிருக்காங்க. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா 4.4 ரிக்டர் அளவுல வந்த நிலநடுக்கம் தான் இந்த பெரிய அழிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ வந்திருக்கிற தகவல் என்ன அப்படின்னா இந்த வெள்ளத்துக்கு நிலநடுக்கம் காரணம் இல்லையா, வேறொரு அதிர்ச்சிகரமான காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. ஹைதராபாத்தில் இருக்கிற இஸ்ரோவுடைய தேசிய தொலைவுணர்வு மையத்தை சேர்ந்த பேரிடர் மேலாண்மை குழு இது பத்தி ஆய்வு செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய ஆய்வின்படி நேபாளத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பனிப்பாறையோடைய 2/3 பங்கு உடஞ்சி சரிஞ்சு விழுந்தது தான் இந்த பேராபத்துக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த புகைப்படங்களையும் நடந்ததுக்கு அப்புறம் எடுத்த புகைப்படங்களையும் வச்சு ஒப்பிட்டு பார்த்ததுல பனிப்பாறை எந்த இடத்துல உடைஞ்சது அப்படின்றத துல்லியமா கண்டுபிடிச்சிருக்காங்க. இஸ்ரோவுடைய செயற்கைக்கோள்கள் எடுத்த புகைப்படங்களை வச்சுதான் இதை கணிச்சிருக்காங்க. இது சும்மா ஆரம்ப கட்ட ஆய்வு தான் அப்படின்னும் முழுமையான விவரங்களை அப்புறமா வெளியிடுவோம் அப்படின்னும் இஸ்ரேல் தரப்புல சொல்லியிருக்காங்க.